அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் அனைத்து வாயில்லா ஜீவன்கள் என்று குறிப்பிடப்படும் அக்கிரிணை உயிரினங்களுக்கான அகிரிணை அகுதிணை உயிரினங்களுக்கான பொங்கலாக இன்று இருக்கிறது. ஜனவரி 16 அதை மாட்டு பொங்கல், பிராணிகளின் பொங்கல் என்று அழைக்கிறார்கள். அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கொரில்லா குரங்குகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் டயோன் ஃபாசி ஜனவரி 16 பிறந்த தினம் என்று. கொரில்லா குரங்குகள் ஆய்வுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர் வனவிலங்கு ஆய்வாளர் டயோன் ஃபாசியோட பிறந்த தினம் என்று. கலிபோர்னியாவில் ஃபயர்பாக்ஸ் என்ற இடத்தில் 1932 பிறந்தார். சிறுமியாக இருந்த போதே விலங்குகளிடம் மிகவும் பற்று கொண்டிருந்தார். சான் பிரான்சிஸ்கோவில் வளர்ந்தார். கால்நடை அறிவியலில் 1954 இளங்கலை பட்டம் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் 1974 விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்றார். காச நோயாளிகளை கவனித்து வந்தார். ஊனமுற்ற குழந்தைகளுக்கான மருத்துவமனையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். பண்ணை முதலாளிகள் தங்களுடைய விலங்குகளை பராமரிக்க இவருடைய உதவிகளை கோரினார்கள். இவரும் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு உதவினார். தனது பணிகள் இவருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் மேலும் விரிவான அளவில் உலகை பார்க்கவும் அதில் உள்ள கணக்கற்ற வனவிலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்பினார். குறிப்பாக ஆப்பிரிக்கா செல்வதில் அதிக நாட்டம் கொண்டார். போதிய பணம் சேர்ந்தவுடன் ஆப்பிரிக்கா சென்றார். அங்கு டாக்டர் லூயிஸ் லீக்கியை சந்தித்தார். அவர் இவரிடம் கொரில்லாக்களை பற்றி ஆய்வு செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துக் கூறினார். அவரது வழிகாட்டுதலில் மலை கொரில்லாக்கள் குறித்து ஒரு நீண்டகால கள ஆய்வு மேற்கொள்ளும் பணியை ஏற்றார். 1966 காங்கோ ஆராய்ச்சி திட்டத்திற்காக நேஷனல் ஜியோகிராபிக் சொசைட்டி மற்றும் வில்கி பிரதர்ஸ் பவுண்டேஷனின் ஆதரவும் நிதியும் பெற்று ஆராய்ச்சி மேற்கொண்டார். சில காரணங்களால் அதிலிருந்து விலகி ருவாண்டா சென்றார். 1967 ருவாண்டாவில் ரூ கெங்கரி என்ற மாநிலத்தில் விருங்கா மலைப்பகுதியில்